ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து மொறுமொறுன்னு பக்கோடா, வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இடிச்சிட்டு அது போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் காரம் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா சூடு பண்ண எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் இந்த மாதிரி புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் உப்பு போட்டதுனால நல்லா தண்ணி விடும். நம்ம வந்து தண்ணி போட போகிறதில்ல. இப்போ இதில் கடலை மாவும் அரிசி மாவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த தண்ணியிலவே நல்லா சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண உடனே பக்கோடா போட்டால் தான் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ நம்ம இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு வந்து கடலை மாவும் அரிசி மாவும் 1 கப் எடுத்திருக்கோம். சேர்த்து 1 கப்பு. வெங்காயம் வந்து 1 கப் எடுத்திருக்கோம். இப்போ நல்லா பொன்னிறமாக எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுத்தெடுத்தோம்னா மொறுமொறு பக்கோடா ரெடி.